ஐபிஎல் வரலாற்றில் மிகவும் வெற்றிகரமான அணி அப்படின்னு அறியப்படும் மும்பை இந்தியன்ஸ் 2026 சீசன்ல படும் மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ரசிகர்களை ஏமாற்றியும் இருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிரான மதிப்புமிக்க போட்டியில தோல்வியடைந்த பிறகு கேப்டன் ஹர்திக் பாண்டியா அணியுடைய தோல்வியை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டிருக்காரு. போட்டிக்கு பிந்தைய பரிசளிப்பு விழாவில் பேசிய ஹர்திக் களத்துல தனது அணியுடைய திட்டங்கள் பலனளிக்கவில்லை அப்படின்னு வருத்தமாக பேசியிருக்காரு. முக்கியமான நேரங்கள்ல விக்கெட்டுகளை இழந்தாலுமே அதிக ரன்களை விட்டு கொடுத்தாலும் அணி பாதிக்கப்பட்டதாக அவர் சொல்லியிருக்காரு. ஒரு அணியாக நாங்கள் எதிர்பார்த்தபடி செயல்பட முடியல. உண்மையை சொல்ல போனா இது ஒரு பேரழிவு மிக்க சீசனாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு அவர் வெளிப்படையாக தன்னுடைய கேப்டன்சி தோல்வியை ஒப்புக்கொண்டுள்ளதாக சொல்லப்படுது. இந்த சீசன் தொடக்கத்திலிருந்தே ஹர்திக் பாண்டியா கேப்டன் பதவி கடுமையான விமர்சனத்திற்குமே உள்ளாகி இருக்கு. ரோஹித் சர்மாவிற்கு பதிலாக ஹர்திக்கிடம் கேப்டன் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டதே ரசிகர்களுக்கு ஏற்கனவே அதிருப்தியை கொடுத்தது. சமீபத்திய தோல்வி அந்த விமர்சனத்தை மேலுமே தீவிரப்படுத்தியிருக்கு. இருந்தாலுமே தோல்விக்காக யாரையும் குறை சொல்லாமல் இது ஒரு கூட்டு தோல்வி அப்படின்னு ஏற்றுக்கொண்டு முன்னோக்கி செல்லுமாறு ஹர்திக் பாண்டியா வலியுறுத்தி இருக்காரா. இந்த சீசன்ல மும்பை இந்தியன்ஸ் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற வேண்டுமானால் கண்டிப்பாக ஒரு அற்புதம் நிகழ வேண்டும். அவங்க விளையாட வேண்டிய அனைத்து போட்டிகளிலுமே வெற்றி பெற வேண்டும். மேலும் நிகர விகிதத்தின் அடிப்படையில அவங்க மற்ற அணிகளை சார்ந்திருக்க வேண்டும். சோ மும்பை இந்தியன்ஸ் உள்ள போறது கிட்டத்தட்ட 2 அல்லது 3% தான் வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. ஆகையால பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா அவர்கள் இந்த சீசனோடு அவருடைய கேப்டன் பதவியை ராஜினாமா பண்ண உள்ளார் அப்படின்ற தகவல் வைரலுமையாகிட்டு இருக்கு. அடுத்த கேப்டனாக சூரியகுமார் அல்லது ரோஹித் சர்மாவை மீண்டும் கேப்டனாக வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.